இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே பிரீத்தியோட நியூ லான்ச் மிக்ஸி பற்றி தான் வந்துட்டுருக்கு. இதில் சட்னி அரைக்கும் போது 12 மணி நேரம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். 2 கலர் அவைலபிள் இருக்குது. ஒன்று எல்லோ கலர், இன்னொன்று ப்ளூ வித் பிளாக் கலர். ஒரு மிக்ஸி கூட ஒரு சின்ன ஜார், பெரிய ஜார், ஜூசர் ஜார், 2 ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் கூடவே ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்பும் வந்துடும். இப்போ மிக்ஸி ஜாரில் சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஷ்னஸ் லாக் பம்பை மிக்ஸி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு மூடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்னஸ் லாக் மோட் ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஏர் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துரும். இப்போ லைட் பிளிங்க் ஆகிறது நின்னோடனே இதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏரை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி மூலயமா இந்த பம்பை யூஸ் பண்ணி ஏரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுனால ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காமல் இருக்குது. அதனால சட்னியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் 10 மணிக்கெலாம் இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நைட் 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நான் காலையில் அரைச்ச மாதிரியே அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறாமல் இப்போ அரைச்ச சட்னி மாதிரியே இருந்தது. இனிமேல் பிரீத்திக்கு நானும் கேரண்டி.